நமஸ்காரம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர். ஒரு பகல் நிலவு, இதய கோயில், அக்னி நட்சத்திரம், மௌனராகம், ஒரு ஹைலைட்டா ஒரு நாயகன், அப்புறம் ஒரு தளபதி, ஒரு ரோஜா, அலைப்பாயுதே, செக்கச்சிவந்த வானம், இதெல்லாம் கொடுத்த டைரக்டர் தான் நம்ம மணி சார் என்கின்ற மணிரத்னம் அவர்கள். தக் லைஃப் அப்படின்னாக்கா ஒரு கேங்ஸ்டர் கதை, அதாவது ஒரு அண்டர் கிரவுண்ட் வாழ்க்கை வாழ்கின்ற தாதாக்களின் கதை. ஒரு ரவுடிசம், வெட்டு குத்து கொலை, இதுதான் தொழில். ஆளை தூக்குறது, ஆளை போடுறது, தலைவேறு கால்வேறாக பிரித்து எடுப்பது, அறுத்து எடுப்பது, உயிரோட ஒருத்தனுக்கு சமாதி கட்டுறது, இவங்க தான் கேங்ஸ்டர்ஸ். நாயகன் சொல்ற மாதிரி 4 பேருக்கு நல்லது நடக்கணும்னாக்கா எதுவுமே தப்பு இல்லை. ஒரு உணர்வு பூர்வமா, ஒரு உயிரோட்டமா, வேலு நாயக்கரையாவை கைது பண்ண வராங்க அப்படின்னு உடனே ஒரு வயதான தாய் மண்ணெண்ணெயை ஊத்திக்கிட்டு கொளுத்திக்கிட்டு ஐயா போயிடுங்க, ஐயா போயிடுங்க அப்படின்னு அவரை காப்பாத்துறதுக்காக குறுக்க வரும். அந்த மாதிரி ஒரு டச்சிங்ஸ், ஒரு இல்லீகல் பிசினஸ், இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணி அந்த ஜனங்களை வாழ வச்சவர் தான் வேலு நாயக்கர். இதுல கமல் சார் மகா கலைஞன். அவருக்காகவே அந்த படைப்பு படைக்கப்பட்ட மாதிரி, செதுக்கப்பட்ட மாதிரி ஒரு ஃப்ரேமும் பாத்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு டச்சிங்கா கரெக்டா செதுக்கி இருந்தாங்க. மணி சார், நீங்க மறுபடியும் கமல் சாரோட ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு நானும் எம்ஜி பிக்சர்ஸ் சந்தானமும் 2005-06 எனக்கு கரெக்டா தெரியல உங்களை பார்த்தோம். மெட்ராஸ் டாக்கீஸ் ஆபீஸ்ல பார்த்தோம். ஏன்னா சந்தானம் பாத்தீங்கன்னாக்கா உங்களுடைய காலமாயிட்ட பிரதர் ஜிவி சார்ட்ட ஜெனரல் மேனேஜரா இருந்தவர். அதுக்கப்புறம் தான் அந்த எம்ஜி பிக்சர்ஸ் ஸ்டார்ட் பண்ணி அங்க ஒரு 10 படம் பண்ணாரு. அது ஒரு செப்பரேட் ட்ராக், அது இங்க தேவையில்லை. ஜிஎஸ் கிட்ட சந்தானம் சொன்ன உடனே ஜிஎஸ் என்ன பண்ணாரு, உங்ககிட்ட பேசிட்டு போங்க உள்ள அப்படின்னாரு. உங்களை ரூம்ல பார்த்தோம். சந்தானம் என்ன இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு, கமல்கிட்ட இருந்தவர். இப்பதான் கமல் ஆபீஸ்ல நேரா வரோம், உன்னை கூப்பிட சொன்னாரு அப்படின்ற மாதிரி சொன்னாரு. நீங்க உடனே என்ன சொன்னீங்க, எனக்கு கமலோட ஒண்ணு போதும், ஒரு படம் போதும் அப்படின்னு சொன்னீங்க. எங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங்கா இருந்தது. என்னடா இப்படி சொல்றாரு மணி சார் அப்படின்ட்டு. கமல் சாரே விரும்பி உங்களை கூப்பிடுறாரு, ஆனா மணி சார் இப்படி சொல்றாரு அப்படின்னும் போது எனக்கும் புரியல, சந்தானத்துக்கும் ஒண்ணும் புரியல. அப்ப நாங்க இருந்த சிச்சுவேஷன் பாத்தீங்கன்னாக்கா ரொம்ப ஒரு மோசமான ஒரு காலகட்டம். எம்ஜி பிக்சர்ஸ் பயங்கர ஒரு லயபிலிட்டியில இருந்துட்டு இருக்கு. அந்த கம்பெனியில நான் போய் டைரக்டரா உட்காந்துட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணா, ஒரு கமல் சார் ப்ராஜெக்ட், ஒரு மணி சார் ப்ராஜெக்ட் பண்ணா, அதுல நம்ம ப்ரொடியூசரா வந்துட்டோம்னா கொஞ்சம் ஃபினான்சியல் கிரைசிஸ்னா கொஞ்சம் ஓவர் கம் பண்ணி கொஞ்சம் ஒரு பொசிஷனுக்கு வந்துடலாமே அப்படின்ற மாதிரி நாங்க எய்ம் பண்றோம். அதுக்கப்புறம் கூட நம்ம டைரக்ஷன் மேட்டர் தனியா பாத்துக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறேன். கமல் சார் மணியை கூப்பிட்டுவாங்கன்ட்டாரு. ஏன்னா கமல் சாருக்கு தெரியும் யாருக்கு என்னென்ன மாதிரி ஒரு டாஸ்க் கொடுக்கணும் அப்படின்ட்டு. சந்தானம் உங்களை பாக்குறாருன்னு நான் சொன்ன உடனே வாங்க வர சொல்லுங்க அப்படின்னாரு. சந்தானம் வந்தாரு, கமல் சார்ட்ட சொன்னாரு, ஒரு வேர்ல்டு லெவல்ல, உலக அளவுல உங்களை வச்சு ஒரு படம் பண்ணணும் சார், அதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க சார்னாரு. ஓகே, நீங்க மணியை கூப்பிட்டு. ஏன்னா சந்தானத்தோட பேக்ரவுண்டு உங்களுக்கு ஃப்ரெண்டு, உங்க அண்ணன்கிட்டயே ஒர்க் பண்ணவரு. நீங்க எனக்கு கமலோட ஒரு படம் போதும் அப்படின்னு உடனே எங்களுக்கு அப்படியே பல்பு ஃபியூஸ் பண்ண பல்பா அப்படியே இறங்கிடுச்சு பல்ஸ் எல்லாம். ஏன்னா எங்க சிச்சுவேஷன் அப்படி ஒரு வாழ்வா சாவா அப்படின்ற போராட்டத்துலதான் சந்தானமும் இருந்தாரு, நானும் இருந்தேன். என்னடா இது, சாமி வரம் கொடுத்தோம் பூசாரி வரம் கொடுக்கலையே அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கத்துல நானும் சந்தானமும் ஒரு லுக்கு விட்டோம். அந்த இடத்துல ஒரு இன்டர்கட் எங்களுக்குள்ள. ஆனா நீங்க எங்களுடைய அந்த ஃபீலை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்தியாவின் நம்பர் 1 டைரக்டர் ஆச்சே, கிரேட் டைரக்டர் ஆச்சே மணி சார். மணி சார் அப்படின்னாக்கா மணிரத்னம் சாரா உங்களை பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் பாக்குறது உங்களை ஒரு ஏசிடி, ஒரு பாலச்சந்தர், ஒரு பாரதி ராஜா, அதுக்கு முன்னாடி ஒரு மகேந்திரன், இவங்க எல்லாருமே உங்களுக்குள்ள இருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த டைரக்டர்கள் எல்லாம் சேர்ந்த ஒரு கலவை தான் மணிரத்னம். அப்படித்தான் நான் உங்களை பாக்குறேன். மகேந்திரன் சார் இல்ல, பாலச்சந்தர் சார் இல்ல, பாரதி ராஜா சார் இப்ப படம் பண்றது இல்ல அப்படின்னு நினைக்கிறதே இல்ல. அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான், அவங்களுடைய ஒட்டுமொத்த ஒரு அவதாரமா தான் இப்ப நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்றதான் நான் உங்க மேல வச்சிருக்கிற ஒரு மரியாதை. எங்களுடைய பல்ஸை நீங்க, எங்களுடைய ஃபீலை நீங்க டக்குன்னு புரிஞ்சுட்டீங்க. ஓ, இவனுங்க ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கானுங்க, ஒரு பிச்சைக்காரனோட கேவலமான நிலைமையில இருக்கானுங்க போல இருக்கு, அதான் டக்குன்னு ஃபங்க் ஆயிட்டானுங்க 2 பேரும் அப்படின்ட்டு. சரி, நான் ஒரு டைரக்டர் சொல்றேன், நீ போய் சொல்லு, நிச்சயமா அவர் ஒத்துக்குவாரு, கமல் ஒத்துக்குவாருன்னு சொன்னீங்க. அது சந்தோஷ் சிவன். நீங்க சொன்ன மாதிரியே அவருக்கு ஃபோன் பண்ணி சொன்னீங்க. அதுக்கப்புறம் நாங்க அவரை ஃபாலோ பண்ணி அவரை கொண்டு போய் விட்டோம். அதுக்கப்புறம் ஒரு மீட்டிங் நடந்தது. அதுல கொஞ்சம் அதுக்கப்புறம் அந்த ஸ்கிரிப்ட் விஷயத்துல கொஞ்சம் சரியா வரல. அதுக்கப்புறம் அவரு பிஸி ஆயிட்டாரு. யாரு, சந்தோஷ் சிவன் சார். அவர் பிஸி ஆகி அவர் அமெரிக்காவில ஹாலிவுட்ல ஆபீஸ் வச்சிருக்காரு. அவரு கேக்குறாரு எங்க கிட்ட, நீ ஏன் சந்தானம், ரவிச்சந்திரன், நீங்க ஏன் இங்க இந்த மாதிரி ஒரு நடிகர்கள்னால போயிட்டு நீங்க டேட் வாங்கிட்டு இருக்கீங்க, கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நீங்க ஒரு சின்ன பையனை கொடுங்கள், சின்ன ஒரு குழந்தையை கொடுங்கள், நான் உங்களுக்கு டாலர்ல பணம் சம்பாதிச்சு கொடுக்கும் அப்படின்றாரு.
சந்தோஷ் சிவன் சார், அது உங்க சுச்சுவேஷனு, பட் எங்க சுச்சுவேஷனு. ஸோ அந்த மேட்டர் சரியா வரல, மெட்டீரியலைஸ் ஆகாத விடுங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய கமல் சாரை வச்சு படம் பண்ணுற அந்த கனவுகள் நொறுங்கிடுச்சு, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. எல்லாமே வாழ்க்கையில வந்து ஒரு லெசனா எடுத்துக்கணும்ல. கமிங் டு த பாயிண்ட், நானும் சந்தானமும் வெளியே வந்து என்ன ரவி இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு. பரவாயில்ல சார், அவர் வந்து ஒரு நாயகன் ஒரு படம் பண்ணியிருக்காரு, அந்த நாயகனுக்கு மேல ஒரு படம் பண்ற மாதிரி இருந்தாதான் கமல் சாரோட வந்து ஜாயிண்ட் ஆவேன்றதுதான் இதனுடைய மீனிங். எனக்கு ஒரு படம் போதும் அப்படின்னா அந்த ஒரு படத்துக்கே நாயகனுக்கே அவர் எவ்வளவு அவசரப்பட்டாரு, எவ்வளவு ரிஸ்க் எடுத்தாரு, எவ்வளவு பகீரத பிரயத்தனம் பண்ணாரு, எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணிருப்பாருன்றது அவருடைய இந்த பேச்சுல இருந்து நமக்கு தெரியுது. இட்ஸ் ஓகே. கமல் சார்ட்ட வந்து என்ன சொன்னோம், சார் அவர் ஹிந்தி படத்துல வந்து பிஸியா இருக்காரா, அதனால வந்து எப்படியும் இன்னும் ஒரு 1 இயர் 2 இயர் ஆயிடுன்றார் சார், அதனால வந்து சந்தோஷ் சார் சொல்லியிருக்கார் சார், சந்தோஷ் சிவன் சார் சொல்லியிருக்கார் சார் சொன்னோம். அப்படின்ற மாதிரி அப்படியே கொஞ்சம் பேச்சப் பண்ணோம்னு வச்சுங்க. அப்புறம் அந்த சந்தோஷ் சிவன் மேட்டர் சரியா வரல இல்ல, அதையும் சொல்லிட்டேன். மணி சார், இந்த இடத்துல நீங்க கமலோட எனக்கு ஒண்ணு போதும்னு நீங்க சொன்ன உடனே அதுக்கப்புறம் லேட்டரா ஒரு மேட்டர் நடந்ததுக்கு அப்புறம், ஒரு சரித்திர சம்பவமான ஒரு விஷயம் ஒண்ணு நடந்ததுக்கு அப்புறம், அது நல்லதா இருந்தாலும் கெட்டதா இருந்தாலும் அது நம்ம மனசை விட்டு அவ்வளவு சீக்கிரத்துல போகாது இல்லையா. பல நேரங்கள்ல திடீர்னு சம்பந்தம் அந்த மேட்டர் வந்து அப்படி ஒரு பிளாஷ் அடிக்கும். இப்படி சொன்னாரு மணி சார், நீங்கள் சொன்ன அந்த வேகம், அந்த ஃபீலு, அந்த எல்லாமே, அந்த உங்க சொன்ன அந்த உங்களுடைய மேனரிசம் எல்லாமே அப்படியே வந்து வந்து போவோம். ஐயோ எனக்கு கமலோட ஒண்ணு போதும் அப்படின்னீங்க. நீங்க ஒரு பெரிய டெக்னீஷியன், ஒரு மகா டெக்னீஷியன் நீங்களும். அதனால நீங்களே இப்ப இதுல என்ன மேட்டர் அப்படின்னாக்கா, இந்த இன்சிடென்ட் ஏன் நான் இந்த இடத்துல வச்சேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் கமல் சார் வந்து ஒரு மணிரத்னம் அப்படின்றவரோட வந்து சேர்ந்து படம் பண்ணணும்னு இருக்காரு அப்படின்றத வந்து ஒரு 4வது மனுஷால் 3வது மனுஷால் சொல்லி ஒரு செவி வழி செய்தியாக வந்த செய்தியை வந்து நான் சொல்லல, நானே அதுல விட்னஸ் ஆகிருக்கேன். கமல் சார் வந்து சந்தானத்தை அழைச்சிட்டு போயிருக்கேன். எங்க 2 பேருக்கும் கமல் சார் கொடுத்த டாஸ்க் அது. அன்னைக்கு உங்களை வந்து பார்த்தோம், நீங்க எப்படி சொன்னீங்க, எல்லாத்துலயுமே வந்து பாசிட்டிவ் சைடு நம்ம எடுத்துக்கிறது. கமல் சார் கூப்பிட்டு மணி சார் இப்படி சொல்றாருடா அப்படின்னும் போது, இப்ப தக் லைஃப் அனௌன்ஸ்மெண்ட்னா வந்து எல்லாம் செய்யும் போது, இனிமே இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படின்னு ஒரு டைலாக்னா அப்படி போட்ட உடனே அள்ளு விட்டுருச்சு, பிஜார் ஆயிடுச்சு. என்னடா இது, ஒரு நாயகனை தாண்டிடும் போல இருக்க, பீட் பண்ணிட்டு போல இருக்கு. இப்ப கமல் சார் தான் சென்ட்டாரு, கமல் சாருடைய ஆசையும் இப்ப நிறைவேறிடுச்சு, அது வேற விஷயம். ஏன்னா கமல் சாரோட பொறுத்த வரைக்கும் எப்படின்னாக்கா, ஒரு நல்ல டெக்னீஷியன் எங்கே இருந்தாலும் அவங்களோட சேர்ந்து படம் பண்ணுன்றது அவர் நினைப்பாரு. ஏன்னா அவர் மகா கலைஞர்ல. இது வந்து தக் லைஃப்ன்றது வந்து ஒரு பெஞ்ச் மார்க் ஃபிலிம், பெரிய லெவலில் போக போகுது அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன் நான். ரங்கராய சக்திவேல் வந்து ஒய்ஃப் நல்லா கண்ணுக்கு லட்சணமா இருக்காங்க, அம்சமா இருக்காங்க. இன்னொன்னு பார்த்தாக்கா, கிளி மாதிரி பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி வப்பாட்டி வச்சுக்குவான் அப்படின்றதான் ஒரு ஒரு பழமொழி நம்ம ஊர்ல, அதை நிரூபிக்கிற விதமா. ஆனா இங்க வந்து குரங்கு மாதிரி வப்பாட்டின்றதுக்கு பதிலா நல்லா ஒரு மயில் மாதிரி அந்த ஒரு கேரக்டர், இந்திராணி கேரக்டர் உள்ள கொண்டு வந்துட்டீங்க. அது கூட ஒன்றும் தப்பு இல்லை. இதுல இவர் எடுத்து வளர்த்த தம்பி போன்ற, ஆனா ஒரு வளர்ப்பு மகன் போன்ற ஒரு கேரக்டர், அந்த கேரக்டர் வந்து இந்த அம்மாட்ட போயிட்டு டைலாக் பேசுறது, காதல் டைலாக் பேசுறது. சினிமான்றது பாத்தீங்கன்னாக்கா ஒரு கலை, இலக்கியம். ஒரு சீரழிவா இருந்ததை கூட வந்து ஒரு சிறப்பா காட்டணும், அது சினிமா. சீரழிவா இருக்கிறத சீரழிவாவே காட்டணும் அப்படின்னாக்கா, புறையோடி போன இந்த சமூகத்துல மேலும் இந்த சமூகத்தின் பழக்க வழக்கங்களை, இந்த சொசைட்டியில் இருக்க ஆக்டிவிட்டிஸை நம்ம வந்து அதை என்கரேஜ் பண்றோமா, அதை ஸ்ட்ராங் பண்றோமா, எல்லாரும் இந்த மாதிரி கெட்டு தொலைங்கடா அப்படின்னு நம்ம சொல்றோமா? இப்படிதான் இருக்கிற ஒரு சொசைட்டில ஒரு கேங்ஸ்டர் நினைச்சா இப்படிதான் வச்சுக்கலாம், ஒரு கீப் வச்சுக்கலாம். ஆனா அவன் கீப்பு கூட வச்சுக்கல. பையன் தப்பான ரூட்டுக்கு போனான், எடுத்து வளர்த்த பையன், அந்த பையனை வந்து இவர் காப்பாத்துறாரு, அந்த பையனை ஒரு நல்வழிப்படுத்துறாரு. இந்த மாதிரி ஏதாவது இருந்திருந்தாங்க பரவாயில்ல. ரங்கராய சக்திவேல் வந்து அந்த கேரக்டரை பார்த்து, சிம்பு கேரக்டரை பார்த்து, இனிமே இங்க இவன் தான் ரங்கராய சக்திவேல் எனக்கு அடுத்ததா அப்படின்னு சொல்லி இருந்தாக்கா அது வந்து ஹீரோயிசம் ஆயிருக்கும். இனிமே இங்க நான் தான் ரங்கராய சக்திவேல் அவரே சொல்லிக்கிறது, சிம்புவே சொல்லிக்கிறது, அது அவ்வளவு சரியா வரல. கடைசியில வில்லனாவும் ஆக்கி விட்டீங்க. ரங்கராய சக்திவேல் கேட்கிறாரு, நீ அதை நம்பிட்டியா அப்படின்றாரு. அப்படின்னும் போது அந்த கேரக்டர் அங்க அவுட் இல்ல, விழுந்துருச்சு இல்ல. அப்ப அந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு சிம்பு மாதிரி ஒரு நடிகர் எதுக்கு? அவர் ஆல்ரெடி வந்து ஹீரோவா ஒரு ட்ராக்ல போய்கிட்டு இருக்காரு. அவரோட இமேஜை வந்து நம்ம ஏன் தேவையில்லாத வந்து டிஸ்டர்ப் பண்ணணும்? ஒரு விஜய் சேதுபதி எல்லா கேரக்டரும் அவர் பண்ணாலும், சேது வந்து என்னன்னாக்கா ஒரு மிக்ஸ்டு கேரக்டர், ஒரு மிக்ஸ்டு ஹீரோவை வந்து ஜனங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஹீரோவா நடிச்சாலும் படம் ஓடுது, வில்லனா நடிச்சாலும் படம் ஓடுது. அவர் ஒரு கதையின் நாயகனாக வந்து மக்கள் அங்கீகாரம் பண்ணிட்டாங்க. அவரை நீங்க இந்த கேரக்டர் போட்டிருந்தீங்கன்னாக்கா சூப்பராகவே இருந்திருக்கும். ஒரு இந்திராணியை மட்டும் இல்ல, யார வேணா வந்து அவர் வந்து
கைய வைக்கலாம். ஒரு மிக்ஸ்டு இமேஜ்ல அவர் இருக்காரு, அதுல அவர் ஜெயிச்சிட்டாரு. சோ சிம்புவை போட்டு, சிம்புவுக்கும் தேவையில்லாத ஒரு தலைவலி, இதோட ஜனங்களுக்கு எவ்வளவு தலைவலி வேதனை. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? 2 ஜூன் 1956 மெட்ராஸ் பான் மணிரத்னம் அவர்கள். கும்பராசி போராட்டாதி நட்சத்திரம். இப்ப நடந்துகிட்டு இருக்க தசை வந்து சுக்கிர தசை நடக்குது. சுக்கிர தசையில இப்ப பர்டிகுலரா வந்து குரு புத்தி. சுக்கிர தசையில குரு புத்தி அப்படின்னாலே ரொம்ப பிரச்சனை தான். இல்ல குரு தசையில சுக்கிர புத்தினாலும் ரொம்ப பிரச்சனை தான். ஏன்னா அசுரகுரு தேவகுரு 2 பேர் காம்பினேஷன் எப்பவுமே வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த கதையை கூட வந்து அவரே கொடுத்தாரு, அதுல இருந்து நான் ஒரு பீஸ் தான் எடுத்தேன், அதை தான் வந்து டெவலப் பண்ணோம் 2 பேருமா சேர்ந்துன்ற மாதிரி இருந்தா கூட, கேப்டன் ஆஃப் த ஷிப் நீங்க தானே சார், உங்களை தானே சார் எல்லாரும் கேட்பாங்க, அவரே அப்படி கேட்பாங்க. பாத்தீங்கன்னாக்கா சோசியல் மீடியால திறந்தாலே, அதாவது ஒரு அம்மா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க, வீட்டுக்குள்ள இருந்து அவங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் ஒரு 900 வீடியோ போட்டிருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 1800 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. நான் குறைச்சி மதிப்பிட்டு தான் சொல்ல, நான் ஒரு ஜென்ரலா சொல்றேன். அவங்க வந்து என்னன்னாக்கா ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுறதே ஒரு வேலையா பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு யதார்த்தமா, ஆனா ஒரு கௌரவமா ஒரு டீசென்டான வீடியோக்கள் தான் அவங்க போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடம்பு தெரியுற மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு டான்ஸ் ஆடுறது, பாட்டு பாடுறது அப்படின்னா இல்லாத பல பொதுவான விஷயங்கள்லாம் பேசுறாங்க. அவங்க ஹஸ்பண்டும் கூட இருக்காரு, அவங்க குழந்தையும் கூட இருக்காங்க. இந்த தக் லைஃப் விமர்சனத்தை பத்தி அவங்க போட்டிருந்தாங்க. இன்னைக்கு காலையில தான் பார்த்தேன் அதை. அவங்க ஃபீல் பண்ணி பேசுறாங்க, என்னங்க இந்த மாதிரி ஒரு படம் ஆயிடுச்சு, என் வீட்டுக்காரோட ஃப்ரெண்டு தாங்க கூப்பிட்டு போனாரு, அது வரைக்கும் நான் ஓசியில தான் போய் பார்த்தேன். நான் ஓசியில பார்த்ததுக்கே எனக்கு வந்து மனசு தாங்கல, இந்த மாதிரி ஒரு படமா, ஏன் என்னாச்சு மணி சாருக்கு, இதுவே நான் காசு கொடுத்து பார்த்திருந்தேன், பைசா கொடுத்து பார்த்திருந்தேன் அப்படின்னாக்க நான் வந்து அவங்க மேல வந்து அவர் மேல வந்து கோர்ட்ல கேஸே போடுவேன் நான் அப்படின்றாங்க. உங்களை வந்து இப்போ வந்து ஒரு விமர்சனம் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே நான் இந்த பதிவுல நான் சொல்லிக்கிறது என்னன்னா, மணிரத்னம் என்றுமே மணிரத்னம் தான். அஸ்ட்ராலஜிக்கலா பார்த்தா அவருக்கு இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு, குறைஞ்சது இன்னும் ஒரு 12 வருஷத்துக்கு வந்து அவருடைய டைம், நல்ல டைம் ஓடிட்டு இருக்குது. எப்போ 83ல ஆரம்பிச்ச டைம் அவருக்கு 2033 35 வரைக்கும் நல்ல டைம் ஓடுது. சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. இந்த சுக்கிர தசை யோகாதிபதி தசை. என்னுடைய கால்குலேஷன் கரெக்டா இருந்ததுனாக்கா அவர் வந்து ரிஷப லக்னமாக இருக்கணும். ஒன்னும் பிரச்சனை கிடையாது. அடிச்சு தூள் கிளப்பி அவர் வந்து சோலோ ட்ராக்கா அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பாரு. கமல் சாரை வச்சு அடுத்த படம் பண்ணாலும் பண்ணுவாரு. அந்த படம் பாத்தீங்கன்னாக்கா நிச்சயமாவே ஒரு நாயகன் லெவலுக்கு இருக்கும், நாயகனை பீட் பண்ணோம். அதே மாதிரி ரஜினி சாரை வச்சு பண்ணுவாரு, அதுக்கும் பாசிபிள் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. இவருக்கும் அப்படி, கமல் சாருக்கும் அப்படிதான். கமல் சாருக்கு நடந்துகிட்டு இருக்கிறது வந்து இப்ப என்னதான் சூரிய தசை முடிஞ்சு இப்ப சந்திர தசை ஆரம்பிக்கிற மாதிரி இருந்தா கூட அவரு வந்து துலாம் லக்னம் கமல் சாரு, அவரும் பூரட்டாதி நட்சத்திரம், அவர் மீன ராசியான கமல் சார். 9ஆம் பார்வையாக உச்சம் பெற்ற குரு பகவான் சந்திர பகவானை பாக்குறாரு, 6ஆம் இடத்துல இருக்க சந்திரனை பாக்குறாரு. அது மட்டும் இல்லாத 2ஆம் இடத்துல இருக்கிற சுக்கிரனை உச்சம் பெற்ற குரு பகவான் பாக்குறதுனாலதான் 4 வயசுல இருந்து ஒரு பிறவி நடிகனாக இன்னைக்கு ஒரு மகா கலைஞனாக திகழ்ந்துகிட்டு இருக்காரு. அதாவது அவருடைய கலை பயணம் அப்படின்றதுல யாருமே எந்த குறையுமே சொல்ல முடியாது. அவருடைய அரசியல் நமக்கு தேவையில்லாத மேட்ரு, அதை விட்டுருங்க. சோ இவங்க 2 பேர்த்துக்குமே நல்ல டைம். இவங்க இன்னைக்கு படம் பண்ணாங்க, நல்லபடியா படத்தை முடிச்சாங்க, ரிலீஸ் பண்ணாங்க. ஏதோ அவங்களுடைய கருத்து இன்னைக்கு நடக்கிற அந்த டைத்துக்கு தகுந்த மாதிரி, மணிசாருடைய டயத்துக்கு தகுந்த மாதிரி சொதப்பிடுச்சு. விரைவில் மீண்டெழுந்து வீழ்வேன் என்று நினைத்தாயோ, நான் சொன்னது வந்து நிரூபணம் ஆகும். ஏன்னா அவர் கட்டம் ஜாதகம் அப்படி. மணிசார் ஜாதகத்துல பாத்தீங்கன்னாக்கா சுக்கிரன் 2 புதன் வந்து பரிவர்த்தனை. உங்க ஸ்டைல்ல, உங்க நார்மலான உங்க ஸ்டைல்ல நீங்க படம் பண்ணாலே அது வந்து அது பல ரெக்கார்டுகளை பிரேக் பண்ணும். இதெல்லாம் வந்து கட்டங்கள் செய்கின்ற வேலைகள், திட்டங்கள். வீழ்வேன் என்று நினைத்தாயோ, விரைவில் மணிசார். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதங்களை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டவனுடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்கா கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவுகளை சந்திக்க இருக்கிறத விட நமது சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தைகளை நிவர்த்தி பண்ணிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ரஜேஷ் ரவீன்கரன், அஸ்ட்ராலஜர், ஃபிலிம் டைரக்டர்.